நான் நேற்றைக்கு எப்படி பார்த்தேன்னா போன கிளாஸ் எப்படி ஒரு குழாய்க்குள்ளால திரவம் ஃப்ளோ பண்ணிருக்க. இந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்பீடு இருக்கு V1, இதுல ஒரு அமுக்கம் பிரஷர் இருக்கு P1, இது ஒரு ஹைட்ல இருக்குண்டா H1. அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்ல வேற இருக்க ஸ்பீட் V2, பிரஷர் P2, ஹைட் H2 என்றா. பெர்னூலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்றார்? இது ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல இருக்கேங்க, அருவி கோட்டுல இருக்கேங்க. என்ன சொன்ன? P1 பிளஸ் half rho V1 squared plus rho GH1 is equal to P2 plus half rho V2 squared plus rho GH2. இப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதுலயும் டோட்டல் பிரஷர் வந்து ஈக்குவல். இப்ப இதுல இந்த P பிளஸ் rho GH நாங்க என்ன சொன்னாங்க? P பிளஸ் rho GH என்றது ஸ்டாட்டிக் பிரஷர், நிலையியல் அமுக்கம் என்றும், half rho V squared என்றது இயக்கவியல் அமுக்கம், கைனடிக் பிரஷர் என்று சொன்னாங்க. சரி, இதுவே ஒரு ஹொரிசாண்டல் டியூபா இருந்தால் இந்த ρGH1 ρGH1 ஈக்குவல் அப்படின்னா என்ன போடலாம்? P1 plus half rho V1 squared is equal to P2 plus half rho V2 squared. இவ்வளவு நான் பார்த்தோம். ஒரு கிடைக்குழாயா இருந்தா, ஹொரிசாண்டல் டியூபா இருந்தா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். இப்படி வெர்டிகலா ஹைட் மாறுற இடத்துல இதை அப்ளை பண்ணலாம்னு சொன்னா. ஓகே ரைட். இதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் கேள்வி செய்ய போறோம். எழுதுங்க கேள்வி. ரைட், இந்த கேள்வியை பாருங்க. இப்ப ஒரு குழாய்க்குள்ளால திரவம் போகுது. அவன் இதுக்குள்ளால திரவம் ஒன்று ஃப்ளோ பண்ணுது. ரைட், இப்ப நாங்கள் சொல்லுவோம் இது இந்த ஸ்பீட் வந்து 10 மீட்டர் இல்ல 2 மீட்டர் per second. இந்த இடத்துல cross sectional ஏரியா வந்து இப்ப இதுலனா ஒரு ஹோல். இப்ப இதுக்குள்ளால லிக்விட் போகுது. கேள்வியா கேட்க போறேன் முதல் கன்செப்ட் கேட்டுட்டு இதுக்குள்ளால லிக்விட் போக நான் இதுல ஒரு ஹோல் ஒன்றை போட்டேன்னா என்ன நடக்கும்? இந்த டியூப்ல ஒரு ஹோல் ஒன்று ஓட்டை ஒன்றை போட்டா, துணை ஒன்றை போட்டா என்ன நடக்கும்? இதுக்குள்ளால திரவம் வெளியால போகும் இல்லையா? இப்ப இந்த வெளியால போறத நான் இன்னொரு பைப்பை வச்சு இதுல ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணேன்னா என்னடா? இந்த வெளியால போறது இதுக்குள்ள கலெக்ட் ஆகும். மிக்ஸ் பண்றீங்களா? இந்த டியூப இதென்ன கலெக்ட் ஆகும். இப்ப இந்த ஹைட் கூட கூட இதால ஒரு பிரஷர் ஒன்று எட்டாகும் எல்லாம் இன்கம் உண்டு. இப்ப இந்த பிரஷரும் ஈக்குவல் ஆகி என்ன செய்யும்? அப்படியே நிக்கும். ஓகே, இப்ப இதுக்குள்ள திரவம் நிக்குது. இனி நான் என்ன செய்யறது? இந்த cross section குறையுது. இங்கால ஒரு பைப்பையும் வெட்டுறோம். இப்ப இதுல லிக்விட் ஏர் நிக்குது இந்த லெவலுக்கு. நான் இது இந்த cross sectional ஏரியாவை சொல்றேன், பை 3. ஓகேவா? இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இந்த ஹைட் டிஃபரன்ஸ் என்னன்னா கேள்வி. டயக்ராம் போட்டீங்களா? So find the height difference. திரவமட்ட வித்தியாசம் யாது? யா, இப்ப என்ன செய்யும்? நான் செய்யற பாருங்க. இப்ப ரோ தருவம் 1000 தாருங்க. இப்ப எனக்கு தேவை லெவல் டிஃபரன்ஸ் என்னன்னு வேணும்.
டேய் நாங்கள் இது கிடைக்குழாய் தானே. இது வந்து கிடைக்குழாய். இந்த ஹொரிசாண்டல் டியூபுக்கு இந்த பாயிண்டிலையும் இந்த பாயிண்டிலையும் என்ன செய்ய போறேன்? பெர்ன்லிஸ் பிரின்சிபலை அப்ளை பண்ண போறேன். இது எக்ஸ் என்று வெப்பம், இதை y என்று வெப்பம். இப்ப இங்க ஒரு அமுக்கம் இருக்கு, பிரஷர் P1. இந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்கு P2. இந்த இடத்துல லிக்விட் ஸ்பீட் வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட். இந்த இடத்துல திரவத்துல வேகம் 2 அண்டா, இந்த இடத்துல வேகம் என்ன? இந்த இடத்துல வெலோசிட்டி வந்து ஏரியா வந்து 3 டைம்ஸ் குறையுது, 3 மடங்கு குறையுது. ஏரியா 3 மடங்கு குறைஞ்சா கிராஸ் ஏரியா வந்து 3 மடங்கு கூடும். 3 டைம்ஸ் இல்லையா? இப்ப 2 இதுல 6. அது நேரம் எழுதுவீங்கல்ல, A1 B1 is equal to A2 V2. ஏரியா 3 மடங்கு குறையுதுன்ற வேகம் 3 மடங்கு கூடும், 6 மீட்டர் பெர் செகண்ட். அது ஓகே. ரைட். இப்ப என்ன சொல்லுவோம்? பெர்ன்லிஸ் பிரின்சிபல் படி XYL பெர்னூலியின் தத்துவப்படி, right, apply Bernoulli's principle, it points X and Y. ஒரே லெவல்ல எடுக்கணும். ஒரே லெவல்ல எடுத்தோம்ன்றது எங்களுக்கு அந்த ஹைட்டை நாங்கள் புறக்கணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். ரோஜி எச் இல்லைன்னு சொல்லலாம். P plus half rho V square. P plus half rho V square is equal to K constant. P plus half rho கிடைக்குள்ள என்னபடியா horizontal tube பண்ணா P plus half rho V square. இப்ப சொல்லுங்க, இதுல P என்ன? P1 plus half rho வந்து 1000 into V square 2 square. இந்த இடத்துல பிரஷர் P2 plus half into rho 1000 into 6 square இருக்கிறது. P1க்கு என்ன போடலாம்? இந்த இடத்துல இருக்கிற பிரஷர் தானே P1. இப்படி இந்த பிரஷர் P1 என்றா இந்த பக்கத்தால பிரஷர் என்ன? இந்த பிரஷர் என்ன? இந்த ஹைட்டால வரும். இப்ப இங்க அட்மாஸ்பியரிக் பிரஷர் பை, வளிமண்டல அமுக்கம் பை, பிளஸ் இந்த ஹைட்டால வர்ற அமுக்கம். இந்த ஹைட் என்ன? எக்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் ஹெச் இன்டு ரோஜி. ஓகே, இப்ப P1 போடுவீங்க பை பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச் ரோஜி. ரைட், ரோ வந்து 1000 பிளஸ் அப்படி பண்ணுவோம். பிளஸ் இங்க எவ்வளவு? 4 into 2, 4 into half 2, 2000. இந்த P2க்கு என்ன போடும்? இதுல இருக்கிற பிரஷர் ஹொரிசோண்டலா P2, இதுலதான் வெர்டிகல் ஆகும். வெர்டிகல் ஆகும் P2 தான். என்ன போடுங்க? 5 பிளஸ் இவ்வளவு ஐட்டம் எக்ஸ் ரோஜி. 5 பிளஸ் எக்ஸ் ரோஜி பிளஸ் இது எவ்வளவு? 18,000. ஓகே இல்ல? 36 by 2 வந்து 18,000. இப்ப சொல்லுங்கடா, பையும் போயிடும். இந்த எக்ஸ்ட்ரோஜி போயிடும், உள்ள பெருக்கணும். இப்ப எச்ரோஜி H into rho வந்து 1000 into G is equal to இந்த 2000 அங்களோட போயிடுவோமா? அப்ப 16,000. ஒரு 3 0 கட் பண்ணிடுவோம். இப்ப 10H is equal to 16. வெச்ச அளவு 1.6 மீட்டர். So level difference 1.6 மீட்டர். விளங்குதாடா இது? இப்ப இது எப்படியும் தரலாம். இப்ப இந்த கேள்விய இந்த ஹைட்டை தந்து போட்டு இந்த ஸ்பீட் என்னன்னு கேட்கலாம். சோ மாத்தி கேட்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த ஹைட்டை தந்துட்டு லெவல் டிஃபரன்ஸ் 1.5 மீட்டர் தந்து போட்டு இந்த ஸ்பீட் என்னன்னு கேட்டா இப்போ செய்யலாம் தானே? செய்து காட்டணுமா? ஒரு ஆள் கேக்குது எப்படி P2 எடுத்தீங்கன்னு. டேய், அமுக்கம் என்றது ஒரு புள்ளியில
ஒரு புள்ளியில அமுக்கம் எந்த பக்கத்தாலையும் ஈக்குவல். ஒரு பாயிண்ட்ல வர்ற பிரஷர் வந்து எந்த டிரெக்ஷன்ல எடுத்தாலும் ஈக்குவல். நான் இந்த பக்கத்தால பிரஷர் பார்த்தானே இந்த பக்கத்தால பார்த்தானே ஈக்குவல் தான். அப்ப வெர்டிகலா பிரஷர் பாத்தீங்கன்னா என்ன வரும்? இதுல பை. இது என்ன ஹைட்? இது எக்ஸ் என்ன எக்ஸ் தானே, சேம் ஹைட். அப்ப எக்ஸ் ரோ ஜி, பை பிளஸ் எக்ஸ் ரோ ஜி இந்த பக்கத்தால், அதுதான் இந்த பீட். ஓகே, சரி. மாறி கேட்டா என்னண்டா, மாறி கேட்க ஒரு சின்ன வேலைப்பாடு செய்யணும். யா, இப்போ இந்த ஒருத்தன் கேட்க இங்கேயோ கூட வேற நிக்குமெண்டா, எஸ். இந்த இடத்துல குறுக்கு வெட்டு பரப்பு கூடின இடத்துல இக்கம் கூடவா இருக்கு. ஏன்? அவன் ஒரு ஹொரிசாண்டல் டியூப்ல இங்க பாரு, பி பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு கே எல்லோ. எந்த இடத்துல வெலோசிட்டி குறையவோ அந்த வெலோசிட்டி குறைஞ்ச இடத்துல பிரஷர் கூட. ஏன்? இது கான்ஸ்டன்ட், மாறிலி. பி பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர்ட் வந்து மாறிலி, கான்ஸ்டன்ட். வெலோசிட்டி குறையிற இடத்துல என்ன, வெலோசிட்டி குறையிற இடத்துல, வேகம் குறையிற இடத்துல அமுக்கம் கூட இருக்கு. அமுக்கம் கூட இருந்துச்சுன்னா கூட வரதுக்கு நிக்கும். அப்ப ஒடுங்கின இடத்துல குறை வரதுக்கு நிக்கும். இதுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எப்படி, என்ன இதே கேள்வியை தான் கேட்கிறேன். இப்ப திரவம் வந்து இந்த பக்கத்தால ஃப்ளோ பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருந்து வருது. இது இந்த cross sectional ஏரியா வந்து A, இது இந்த cross sectional ஏரியா வந்து 2A. அவன் டியூட்லயும் கேள்வி இருக்கு. நான் இப்ப சிலர் எல்லாருக்கும் கொமனா தரணும் பண்றதுக்காண்டி ஜெனரல் கேள்வியே செய்யறேன். டியூட்ல இருக்க கேள்வியெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இது A, இது 2A. இப்படி லிக்விட் போனா, இப்படி திரவம் போனாலும் இப்படி போனா என்ன, வேற நிக்கிறது எப்படி, ஒரே மாதிரி தான். ஓகே, இப்ப இந்த ஹைட் டிஃபரன்ஸ் தந்துட்டு ஹெச்என், ஒரு ஹெச்என் தந்துட்டேன், டென்சிட்டி ரோ. இப்ப கேள்வி, இந்த அகண்ட இடத்துல போற ஸ்பீட் என்னன்னு கேள்வி. இந்த வெலோசிட்டியை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த வெலோசிட்டி வி. யா, எப்படி வரும்? இப்ப என்ன செய்வோம், 2 பாயிண்ட் எடுப்போம். இதுலயும் இதுல ஒரே லெவல்ல. அப்ப எக்ஸ் ஒய் என்றா இங்க ஒரு பிரஷர் இருக்கும் P1, இங்க ஒரு பிரஷர் இருக்கும் P2. இந்த இடத்துல வெலோசிட்டி V இல்லையா? இப்ப இங்க என்ன சொல்லுங்க பாப்போம். இதை விட இதுக்கு cross section half, குறுக்கு வெட்டு பெற பரவாசி. 2 மடங்கு 2V. நான் இந்த ஹைட் எக்ஸன் எடுத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்கடா, முதல்ல பெர்ன்லீஸ் பிரின்சிபலை போடுவோம். எனது XYல் பெர்னுலிஸ் பிரின்சிபல், பெர்லின் தத்துவப்படி என்ன போடுவோம்? எக்ஸ்ல முதல்ல எழுதுவோம் P1 பிளஸ் half rho V squared is equal to P2 plus half rho into 2V whole thing square. நான் 4V square. P1 என்ன போடுவோம்? இங்க 5 plus
h பிளஸ் எக்ஸ் ரோஜி. அப்படி இல்லையண்டா நாங்க நேரடியா சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா P2 இங்க ஒன்றும் P2 எங்க ஒன்றா P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் இது அங்கே ஒன்றும் half rho into அது 4v squared இது half rho v squared இது அங்கால போகணும். நீ இங்க பாரு அவன் பிரஷர் டிஃபரன்ஸ் என்ன இதுலயும் அமுக்க வித்தியாசம் என்ன பிரஷர் டிஃபரன்ஸ் இதுலயும் வித்தியாசம் எதால வருது நீங்க இந்த ஹைட்டால இங்க ஹைட்ல வர்றது சேம் அல்ல இதுலயும் வர்றது சேம் அல்ல இதுல வர்றது தானே வித்தியாசம் இவ்வளவு ஹைட்டாலையும் வர்றது தானே வித்தியாசம் இவ்வளவு ஹைட்டும் என்ன எச் ரோஜி அதான் டிஃபரன்ஸ் இல்லையா அப்ப P1 மைனஸ் P2 நேரம் என்ன போடுவீங்க எச் ரோஜி விளங்குதா நான் சொன்னது இது half rho v squared போயிருந்தீங்களா 4 minus 1 3 இந்த ரோ போயிடும் இந்த v squared g எவ்வளவு அப்ப h is equal to 3v squared over 2g விளங்குதாடா இதுல போடுங்க நேரடியா போடுவீங்க என்ன இதுல வர்ற பிரஷர் 5 பிளஸ் எக்ஸ்ட்ரோஜி இங்க இருக்கு இங்கேயும் 5 பிளஸ் எக்ஸ்ட்ரோஜி இருக்கு அப்ப அடிஷன்ல இருக்கிறது இந்த தானே அப்ப அதுதான் என்ன கேட்டது வெலோசிட்டி v தானே கேட்டது v எழுதாங்க கேட்டது v அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது இங்க 2gh ஓவர் 3 அதுக்கு ரூட் எடுத்து விடுங்க root of 2h by 3 right இப்ப இந்த ஐடியா விளங்குது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போறேன் இப்ப இன்னொரு வித்தியாசமான கன்செப்ட் கேட்போம் ஏண்டா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் அப்ப நீங்க இதுல 2 இதுல v என்றா தான் காணணும் அகண்ட இடத்துல v என்றா cross section 2a இல்லோ a இருக்கிற இடத்துல 2v அப்ப இது v என்னது 2v இனி பெர்னலிஸ் பிரின்சிபல் போட்டா p plus half rho v squared சமன் இது இல்ல இந்த P2 எங்க வருது P1 மைனஸ் P2 is equal இது அங்கால போகும் இதுலயும் என்னது கொமேடா இருக்கிறோம் half rho v squared கொமேடா இதுல 4 இருக்கு இதுல 1 மிச்சம் 4 minus 1 3 கழிக்க இது 4 by 2 இது 1 by 2 கழிச்சா 3 by 2 அதான் இதுல 5 இருக்கு இந்த P1 மைனஸ் P2 h ரோஜி இப்ப அதே கொஸ்டின்ல என்ன செய்தேன்டா இப்ப இப்படி ஒரு லிக்விட் போகுது இதுக்குள்ளால விஎன்எஸ் ஸ்பீட்ல டென்சிட்டி ரோ இதுக்குள்ளால லிக்விட் ஒண்ணு போகுது சோ போக இதுல ஒரு பைப் ஒண்ணு நீங்கள் இன்சர்ட் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னீங்க இதுல பைப் ஒண்ணு வச்சா என்ன நடக்கும் இதுக்குள்ள லிக்விட் லெவல் வந்து ரைஸ் ஆகும் மேல போகுமல்ல ஏன் இந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்கு கட்டாயம் லிக்விட் போகுதுன்னா இதுல ஸ்டாட்டிக் பிரஷர் ஒன்று இருக்கும் நிலையியல் அமுக்கம் ஒன்று இருக்கும் அந்த நிலையியல் அமுக்கத்துக்காண்டி திரவம் மேல போகுது இப்ப என்ன சொல்றேன் இந்த பைப்பை கொண்டு வந்து இப்படி பெண்ட் பண்ணி விடுச்சு இப்ப இப்படி பெண்ட் பண்ணி விட்டோம்னா இந்த ஹைட் என்னன்னு இப்ப கேட்க போறோம் எழுதுங்கடா இப்ப இந்த ஹைட்டை காணும் சரி இது இதை வச்சு சும்மா ஒரு கன்செப்டுக்காண்டி இதை கேட்கிறேன் பிறகு அடுத்தது இதுல அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து கேட்பாய் வளிமண்டல முகம் பாய் அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து பாய்
இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த டியூப்புக்கும் இந்த டியூப்புக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இதுல லிக்விட் போக இந்த பிரஷருக்கு லிக்விட் ஏறணுன்றதெல்லாம் இங்க என்ன நடக்கும்டா, இந்த லிக்விட் போய் உள்ளுக்கு தள்ளும், பைப்புக்குள்ள தள்ளும். பைப்புக்குள்ள இந்த லிக்விட தள்ளினா என்ன செய்யும்? உள்ளுக்கு ஏறுவார், பிரஷர் கூடவே ஏறுவார். ஏறி ஏறி ஒரு கட்டத்தில் இவர் உள்ளுக்கு தள்ளுறது அவற்றை வெயிட்டு மீக்குள்ளாரு. இந்த லிக்விட் உள்ளுக்கு தள்ளுது, ஏறினவற்றை பிரஷர் கீழே அமர்த்துது, ரெண்டு மீக்குள்ள எனி லிக்விட் எப்படி போகும்? இதுல இருந்து போற திரவம் எல்லாம் இப்படி போகும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற லிக்விட் என்ன செய்யாது? இந்த நுனியில இருக்கிற திரவம் என்ன செய்யாது? இயங்காது. அப்ப இந்த இடத்துல வேகம் 0. ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்கும், அதுவும் தரணும் ஆக்சுவலா P0. இந்த இடத்துல இருக்கிற பிரஷர் P0, இது வியோட போகுது. அப்ப நான் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு போறேன். அவன் இந்த பிரஷரும் தரணுமா, P0 தந்திருக்கு. இப்ப எனக்கு எச்சதான் காணும், இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டா இது எக்ஸ் இது y என்றா எக்ஸ் கம y இல்ல, பெர்ன்லியின் தத்துவப்படி என்ன அக்கார்டிங் டு பெர்ன்லிஸ் பிரின்சிபல். இந்த இடத்துல போட்டீங்கன்னா P0 பிளஸ் half rho v square is equal to, இந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்குமல்ல P2 ஏன் அங்க வேகம் 0, வெலோசிட்டி 0. இப்ப இது அங்க P2 தானே வேணும், எனக்கு என்ன வேணும்? h வேணும். P2 காணி என்ன போடுவோம்? P0 பிளஸ் half rho v square, P2க்கு போடுவீங்க 5 பிளஸ் h rho. இந்த பைய கொண்டு வந்தீங்களா, h rho g is equal to, இந்த பையன் வந்தா P0 மைனஸ் பை பிளஸ் half rho v square. இதுல இருந்து நீங்க h காணணும். ரோஜி அஜல ரோஜி அளப்பேச்சுடு v squared over 2h. Right. ஆனா கேள்வி தருவீங்க, இதுல இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன் அந்த இது இல்லாம போகும் v squared over 2h. இதுல என்ன ஐடியாண்டா, இந்த திரவம் இந்த இடத்துல வெலோசிட்டி 0 ஆகுது ஏனென்று விளங்குது உங்களுக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்படி போக இந்த திரவம் விலத்தி போகும், அப்ப உள்ளுக்கு போற திரவம் வேறு நிக்குமே. அப்ப இந்த இடத்துல பிரஷர் கூடுமே, வெலோசிட்டி 0 ஆயிட்டு இது குறைய குறைய இது கூடுமல்லோ. இங்கதான் மேக்சிமம் பிரஷர் இருக்கும், கூட ஹைட்டுக்கு இருக்கு. ஓகேயா? ரைட். அப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி சேருமா? இப்படி இருக்கு. இப்ப எதுல திரவம் கூட நிக்கும்? இங்கேயா இதுலயா ஒன்னுலயா, இது 1 இது 2 1லயா 2லயா ஹைட் கூட இருக்கும், லிக்விட் ஹைட். திரவ உயரம் இதுல கூட சொல்லுவீங்களா? இதுக்குள்ள போய் மேல ஏறும், என்ன இதுல கூட என் பிரஷர் கூடவே உங்களுக்கு தள்ள 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 ஏறும். அப்ப இங்க ரெண்டுல கூட நீங்கிறதுக்கு இங்க குறைய. இப்ப நான் கேட்க போறேன், இந்த லெவல் டிஃபரன்ஸ் திரவ மட்ட வித்தியாசம் ஜார். ஃபைண்ட் த லிக்விட் லெவல் டிஃபரன்ஸ் h. இந்த இடத்துல வெலோசிட்டி v.
திரவமட்ட வித்தியாசத்தை காணு. Find the liquid level difference H. Right. என்ன செய்வோம்? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் வெளிந்தது போடும். இதுல போற லிக்யூட் எப்படி போகும்? இதுல போற லிக்யூட் இப்படியே போயிடும். இப்ப எக்ஸாமே பையில பெர்னிஸ் பிரின்சிபலை போட்டோம்டா XYயில் வெளி தத்துவப்படி இங்க P1 இதுல பிரஷர் P2. So P1 plus half rho V squared is equal to P2. இதுல P2 மட்டும்தான், velocity 0. இது அங்கால ஒண்ணும், இவர் அங்கால ஒண்ணு ஒண்ணீங்கன்னா half rho V squared is equal to P2 minus. So இப்ப இதுலயும் இதுல பிரஷர் டிஃபரன்ஸ் என்னன்னு கிடையாது. ஏன் இங்க பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு. இந்த ஹைட் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? இந்த சால. இப்ப இதுக்கான என்ன போடுவீங்க? H rho G. So half rho V squared is equal to H rho. Rho போயிடும். இப்ப என்ன வரும்? V squared கேட்டது H. H is equal to V squared over H. விளங்குதோடா? இப்ப இதுகளை நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னா வெந்தூரி மீட்டர். வெந்தூரி மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். இது வெந்தூரி மானி. அப்ப எங்களுக்கு பிரஷர் எங்கேயாவது பைப் லைன்ல ஏதாவது பிரஷர் இருந்தா, பிரஷர் டிஃபரன்ஸ் இருந்தா, ஏதாவது லீக்கேஜ் இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளு முந்தின காலத்துல. இப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? இப்ப பிரஷர் கேஜ் இருக்கிறதால நேரடியா பிரஷர் மிச்சம். இப்ப இன்னொன்று இருக்குது மெனோமானி, மெனோமீட்டர். மெனோமீட்டர்ன்றது ஆக்சுவலா என்ன சாமான் கேட்டீங்கன்னா ஜூகுலா. அந்த ஜூகுலாய் கான்செப்ட் வச்சுக்கொண்டு இது செய்யப்படும். இப்ப இங்க பாருங்க, இந்த கேள்விக்குரிய டயக்ரத்தை போடுங்க. இது cross section இங்கே, இங்க 3A. இதுக்குள்ள போறது யாருன்னு கேட்டீங்கன்னா யா. சோ வழி எங்குது ஏர்ன டென்சிட்டியை ரோ ஏன்னு சொல்றோம். ஓகே. சோ அது இதுல V வேகத்தோட போகும். இதுல போயிக்க இதுக்குள்ள லிக்விட் எடுத்துருக்க. அந்த லிக்விட் லெவல் டிஃபரன்ஸ் என்னன்னா கேள்வி. இது வேற ஒரு லிக்விட், அது டென்சிட்டி ரோ. இது ரோ ஏ, அது ரோ. திரவமட்ட வித்தியாசம் ஜாது.
இப்ப இப்ப என்னண்டா இங்க அதே கன்செப்ட் தான். இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கும் பேர்லின் தத்துவம் போட போறோம். இதுல பிரஷர் P1 இதுல பிரஷர் P2. இந்த இடத்துல வேகம் V, வெலோசிட்டி V என்ன வந்திருக்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இங்க வேகம் V என்ன, வெலோசிட்டி V என்ன, இங்க என்ன வரும்? cross செக்ஷனல் ஏரியா வந்து 3 மடங்கு குறையுது. ஸ்பீட் வந்து என்ன செய்யும்? 3 மடங்கு கூடும். 3V. எஸ். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? பெர்ன்லிஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணோம்டா. எது? இந்த பாயிண்ட் X, இந்த பாயிண்ட் Y. XY இல் பெர்னலிஸ் பிரின்சிபல் படி என்ன, பெர்லின் தத்துவப்படி இங்க P1 பிளஸ் half rho A, இங்க யார் தானே போகுது? rho A V square is equal to, அங்க என்ன வரும்? P2 plus half rho A into 9V square in 3V holding square என்ன, 3V இந்த வர்க்கம் 9V square. இந்த P2 எங்க வரணும்? P1 தானே பெருசு, P2 எங்க வரணும்தா? P1 minus P2 is equal to, இது அங்கால கொண்டு போய் half rho A V square கொமன் எடுப்போம். எடுத்தா இதுல 9 இருக்குது, இது அங்கால போய்க்க -1. வெயிட் 8/2 4 rho A V square. இது P1 minus P2. இது கிடைக்குமே ஈக்குவேஷன் நம்பர் 1. இனி இங்க வரும். அப்ப இது யார் இல்லோ, இதுக்குள்ளால யார் போக, இதுக்கே என்ன நிக்க போகுது? யார்? யாரா இருந்தா, வழியா இருந்தா எல்லா இடத்திலையும் அமுக்கம் சம. இப்ப இதுல P1 இங்க என்ன முகம் இருக்கும்? அதே P1. ஏன்? யாருன்ற வெயிட் நாங்க நெக்லெக்ட் பண்ணலாம். சோ வெயிட் வந்து நெக்லிஜிபிள், அமுக்கம் புறக்கணிக்கத்தக்கது. அப்ப சரி, திணிவு திணிவு வந்து புறக்கணிக்கத்தக்கது. வெயிட் நிறை வழி. அப்ப இது P1 இதுல P1. அதே மாதிரி இதுல P2 இதுல P2. உங்களுக்கு தெரியும், இதுல P1 இதுல P1 ஒரே மட்டத்துல அமுக்கம் சம. இப்ப இந்த P1 என்னதுக்கு ஈக்குவல்? P2 பிளஸ் H rho G. இப்ப மனோமானியில இல்ல யூடியூப்ல P1 is equal to P2 plus H rho G. இது ரோ, எது? இந்த டென்சிட்டி H rho G. இது எங்க வரணும்? இப்ப P1 minus P2 is equal to H rho G. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இதுக்கு என்ன போடலாம்? 4 rho A V square H rho G. எனக்கு H தானே வேணும், rho G க்குள்ள வச்சுக்கோ. அப்ப H is equal to 4 rho A V squared over H. விளங்குதோடா? எழுதிட்டீங்கன்னா சொல்லலாம். இன்னொரு கேள்வி. எழுதிட்டாங்களா? அவன் இதே கன்செப்ட் தான். எதை கேட்டாலும் என்ன செய்யணும்? மாத்தி எச்ச கேட்கிற மாதிரி விய கேட்கலாம். இப்ப மாத்தி செய்ய தெரியும் தானே?
இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த குழாய் இருக்குல்ல, இந்த குழாயை கொண்டு வந்து இப்படி மடிச்சிருக்கும். இப்ப என்ன நடக்கும்? இப்பவும் இதுக்குள்ள போறது யார்? ஏர் ஃப்ளோ பண்ணது டென்சிட்டி ரோ. இங்க குறுக்குவெட்டு பரப்பு ஏ, இங்கே பை ஏ பை 2. இப்ப எங்க உயரம் கூட வேற, இதுக்குள்ள லிக்விட் நிக்குது, எந்த பக்கம் உயரம் கூட வேற? இங்கயா இது 1, இது 2. 1 ஆ 2 ஆ? நோ. அப்படி இங்க இதுக்குள்ள வந்து உள்ளுக்கு தள்ளு. ஏன் இதுக்குள்ள வேற ஏர் வந்து என்ன செய்யும்? உள்ளுக்கு தள்ளும். யார உள்ளுக்கு தள்ள 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 பிரஷர் கூடும். இவர் பின்னரங்க என்ன செய்யும்? மேல. இப்ப இங்க லெவல் கூடும், இங்க லெவல் குறைவா. ஏன் இதுக்குள்ள ஏர் வந்து உள்ளுக்கு தள்ளுமே, உள்ளுக்கு தள்ள 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 கீழே இறங்கும், கீழே இறங்க. அப்படிதான் இந்த லெவல் டிஃபரன்ஸ். இப்ப இந்த எச்சத்தான் காண சொல்லி கேட்கும். கண்டுபிடிங்க பாப்போம். இப்ப செய்வீங்க. இது இந்த டென்சிட்டி ரோ. கண்டுபிடிங்க. சேவா. இப்ப ஒரே லெவல்ல 2 பாயிண்ட் எடுப்பீங்க, எக்ஸ் ஒய். ஒரு ஆள் விட சொல்லுது. பாக்குறேன். இப்ப இதுல போறது என்ன செய்யும்? இதுல போறது இப்படியே போயிடும். அப்ப எங்களுக்கு இதுல வெலோசிட்டி வந்து 0. இந்த பாயிண்ட் கிராஸ் செக்ஷன் என்னதான் குறைஞ்சாலும் இந்த பாயிண்ட்ல 0. கிராஸ் செக்ஷன் குறைஞ்சா என்ன, குறையல என்ன, மாற்றம் இல்லை, அது 0 தான். இதுல பி. இப்ப என்ன, இங்க பிரஷரை போடுவோம் P1, இங்க பிரஷரை போடுவோம் P2. போட்டா XY ல பெர்னியஸ் பார்த்தோம். So P1 plus half rho V squared is equal to P2. இப்ப P1 தான் காட்டுவோம். அதான் பெருசு. P2 minus P1 is equal to half rho A V squared. இனி இது பாருங்கடா, இதுல P2 அப்படி இங்க வந்த, இதுல P2, இதுல P1 இதுல P1. இது P2 இதுல P2 எல்லோ. இப்ப P2 க்கு என்ன சொல்லுவீங்க? P2 is equal to P1 plus H1.
எங்க P2 minus P1 is equal to X2. இதை இங்க கொண்டு போடுவோம். Half rho A V squared is equal to H1. H தானே வேணும். அப்ப rho A V squared over 2 கிட்ட இருக்குது. போச்சு. மெத்தட் விளங்குதல்ல? இதுல இன்னொரு ஒரு கேள்வி, வித்தியாசமா ஒரு கேள்வி செய்கிறேன். அதையும் பாருங்க. பிறகு வரைக்குள்ள போ. இப்ப இந்த கேள்வியில என்ன வித்தியாசம் சொல்லும்? இதுல என்ன நடக்குதுன்னா இதுக்குள்ள நீர் போகுது, வாட்டர். அது டென்சிட்டி ரோட். இது cross section ஏரியா 2A. இங்கே இப்ப இதுக்குள்ள நிக்குது திரவம், வேற ஒரு திரவம். இந்த திரவத்தின் அடுத்து ரோயில், ரோ ஓ. ஹை டிஃபரன்ஸ் என்னன்னு கேள்வி. இப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு என்ன சார் வித்தியாசம்? உடல் செய்த மாதிரி தானே என்றா? இல்ல, இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்றா, முதல்ல இந்த டியூபுக்குள்ள ஏர் போடும். இப்போ செய்த கேள்வியில, முதல் செய்த கேள்வியில இப்ப வாட்டர் போகுது. அது எங்களுக்கு தெரியும் தானே, நீங்க சொல்ற எனக்கு விளங்குது. இருந்தாலும் அதுல என்ன வித்தியாசம் என்றா, ஏர் போக இதுல இருக்கிற பிரஷர் P1 இங்க P1 சொன்னாங்களோ, இப்ப P1 இல்ல. ஏன்? இந்த வாட்டர் இங்க வரைக்கும் நிக்கும். இப்ப இந்த இடத்துல இருக்கிற பிரஷர் வந்து வேற ஏன்னு சொல்லுவோம். இப்ப இதுல P1 இதுல P1 இல்ல, வாட்டரால ஒரு பிரஷர் வரும். ஓகே, யாருன்னா அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது சமன். வாட்டர் என்ன சமன் இல்லை, அதுதான் வித்தியாசம். விளங்குதா? இப்ப லிக்விட் போக அந்த லிக்விட் இந்த வெயிட்ட நாங்க பார்க்கணும். இப்ப கவனமா இருக்கணும். கேள்வி எதை தர்றாருன்றதோ அதை அழிச்சு கொள்ளும். இனி இதுல P1 இதுல P2, இதுல அப்ப என்ன பேர் அமுக்கம் PB. இனி என்ன போடுவோம்? முதல்ல என்னமோ பெர்லின் தத்துவம் தான். இதுலயும் பெர்லின் தத்துவத்தை போட்டா, so P1 plus half rho V square, rho double G V square. இந்த இடத்துல V என்ன, இந்த இடத்துல என்ன 2V சமன் P2 plus half rho double G into 4V square. 2V whole thing square, 4V square. இதுங்க ஒண்ணா P2. So P1 minus P2 சமன் இதாங்க ஒண்ணுவோம். half rho double G V square எடுத்தா 4 செய்ய 1 3. இந்த 3 தூக்கி 3 போட்டா 3 கீழ் 2 rho double G V square. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இனி இது PA இல்ல PA இல்ல ஒரே மட்டத்தில் நமக்கு சமன். இந்த PA என்னது சமன்
PB plus H rho G. அப்ப PA is equal to PB plus H rho naught G. ஏயில் என்ன முகம்? ஏயில் என்ன முகம் கேட்டீங்கன்னா P plus இவ்வளவு தலைவர் முகம். இப்ப இது H, இந்த உயரம் X எடுத்தா இந்த டோட்டல் ஹைட் என்ன? H plus X. ஏன் இது X, இது H, volume H plus X. Right. இப்ப இது விளங்குதானடா, இது எக்ஸ் வச்சா எவ்வளவு H plus X. அப்ப இந்த ஹைட். அப்ப ஏல என்ன முகம்? P1 plus H plus X rho G. ரோ வந்து ரோ டபுள் ஜி. B என்ன முகம்? PB P2 plus X rho G. இல்லையா? P2 plus X rho டபுள் ஜி. நீங்க பாரு, இந்த X rho டபுள் ஜியும் இந்த X rho டபுள் ஜியும் போயிடும். அப்ப P1 அங்க கொண்டு போவோம். அங்க இன்னொன்று எழுத H rho naught G. இந்த P1 அங்க கொண்டு வரும். P2 minus P1. இல்ல P1 இங்க கொண்டு வரும். P1 தானே பெருசு, இதை இங்க கொண்டு வரும். P1 minus P2. இதுல ஒரு H rho டபுள் G இருக்குல்ல, அதான் கொண்டு வரும். ஆல்ரெடி அங்க H rho naught G இருக்குது. இது இங்க வந்து H rho டபுள் G. P1 minus P2 என்ன போடுவீங்க? இந்த இருக்கு 3/2 rho double G V square. சமன் சமன் இது என்னது போயிருக்கலாம்? H எடுத்தா rho naught minus rho. அப்ப என்ன H எல்லாம் வேணும் எனக்கு, இது விளங்க கீழே வேணும். அப்ப 3 rho double G V squared over 2G into rho naught minus rho. விளங்குதாடா? இப்ப இந்த கான்செப்ட் காணும். இதுல சுத்தி சுத்தி இதே கேள்வி வந்தா செய்ய தெரியும். நான் இப்ப இதுல வித்தியாசமான கேள்வி பார்ப்போம். வேற வேலி தத்துவத்துல வேற எப்படி கேட்கலாம்? எழுதிட்டீங்களா? இது முதல் கேள்வியும் ஒரே கான்செப்ட் தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? ஏயில இருக்கிற அமுக்கத்துக்கு இதை போடணும், இந்த திரவத்தால வர்ற அமுக்கத்தை போடணும், அவ்வளவுதான். வாயுவுக்கு என்ன செய்யறாங்க? இதுல இருக்கிற அமுகம் இதுல இருக்கிற அமுகத்துக்கு சமரண்டு போட்டாங்க. இப்ப இந்த அமுகத்தையும் இந்த திரவத்தால வர்ற அமுகத்தையும் கூட்டணும், இதுல இதையும் இதால வர்ற அமுகத்தையும் கூட்டணும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப இப்படி ஒரு கேள்வி போடுங்க. இது ஒரு வெசல் உண்டு, ஒரு பாத்திரம் இருக்கு, இது ஒரு மூடி, லிட் உண்டு. சோ இந்த லிட்டின் மேஸ் வந்து திணிவு வந்து பரப்பு வந்து
ஏரியா வந்து ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரத்துக்கு மூடி போட்டு கிடக்கு. அந்த மூடியின் வெயிட் வந்து மேஸ் வந்து திணிவு ஏரியா பரப்பு வந்து இந்த மூடிய கலட்டணும். ஓகே, இந்த மூடிய கலட்டணும். இந்த பாத்திரத்தின் மூடிய கலட்டணும். என்ன செய்யலாம்? சொல்றேன், தூக்கி எடுக்கலாம். இதை தூக்கி எடுத்த கலர் தானே. இப்ப நான் இந்த தொடாம கலட்டணும். இப்ப இதுக்கு நான் என்ன செய்யறேன்? இதுல வழிய என்ன செய்யறேன்? பீவகத்தோட எங்க செய்யறேன். ஓகே, இந்த ஏர நான் இதுல பீவகத்தோட இயங்க செய்யக்குள்ள ஊத்துறேன் மேல. இதுக்கு மேல ஏர் ஃப்ளோ உருவாக்குறேன் பீவகத்தோட. இப்ப இந்த ஏர் ஃப்ளோ வரைக்க இது தூக்குப்படுது. இப்ப அந்த வி என்னதான் கேட்டு இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளிமண்டல அமுக்கம், அட்மாஸ்பியரிக் பிரஷர். உள்ளுக்கு இருக்கிற பிரஷர் வந்து வளிமண்டல அமுகத்துக்கு சமம். இந்த வி என்ன? அவ கேள்வி கொள்ளுங்க. என்ன? மூடியை கலற்றுவதற்கு வழி அசைய வேண்டிய வேகம் ஜாது. மூடியை கலட்டுவதற்கு வழி அசைய வேண்டிய வேகம் ஜாது. So what is the velocity of air to lift the lid? Right. எப்படி காணுவீங்க? இந்த லிட்ட ரிமூவ் பண்றது, லிஃப்ட் பண்றது, தூக்குறதுக்கு என்ன ஸ்பீடோட போகணும்? நான் சொல்லவோ, நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த மேல ஒரு பாயிண்ட் இருக்கும், கீழுக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். பெர்னலிஸ் தத்துவத்தை போட போறேன். பெர்னலியின் தத்துவத்தை போட போறேன். ஓகே, இப்ப மேலுக்கு ஒரு பிரஷர் இருக்கு P1, கீழுக்கு ஒரு பிரஷர் இருக்கு P2. அந்த P2 தான் என்ன வந்துட்டார்? அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்துட்டார், பையன் வந்துட்டார். அப்ப மேலுக்கும் கீழுக்கும் நான் போட்டேன்டா, இப்ப மேலுக்கு என்ன அமுக்கம் இருக்கும்? யாரோட நெகண்டக்ல இருக்கு? அப்ப அங்க இருக்கிற அமுக்கமும் என்ன? பைதான். சரி, அது அது அந்த இடத்துல P1 பிரச்சனை P1 வைக்கிறேன்னா, இப்ப என்ன வரும்? P1 பிளஸ் half rho v square. என் வெலாசிட்டி கூட பிரஷர் குறைஞ்சிரும். half rho v square is equal level difference நெக்லெக்ட் பண்ணலாம். யார் தானே? வழி என்றபடியா உயரத்தை புறக்கணிச்சிடும். வழி நடத்தி சின்னபடியா. இங்க அமுகம் P2. ரைட். இப்ப இந்த P1 கொண்டு வாங்க. இப்ப P2 minus P1 is equal to half rho v square. அப்ப டென்சிட்டி ஆஃப் ஏர், வளியின் அடர்த்தி ரோ. டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து ரோ. இப்ப எனக்கு இந்த பி தான் காணும். இப்ப என்னண்டா, உள்ளுக்கு இருக்கிற பிரஷர் இருக்குல்ல P2, இந்த P2 ஆல ஒரு ஃபோர்ஸ் வரும் மேல. இந்த அமுக்கத்தால இங்க ஒரு ஃபோர்ஸ் வரும் மேல. மேல இருக்கிற பிரஷரால கீழே வரும் ஃபோர்ஸ். இப்ப இந்த பிரஷர் ஃபோர்ஸ் என்னதுக்கு ஈக்குவல் சொல்லுங்க? ஆகும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னதுக்கு ஈக்குவல்? எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஜியை விட கூடினா கலட்டுப்படும். மட்டுமட்டா கலட்டுறதுக்கு, மட்டுமட்டா கலட்டுறதுக்கு, மார்ஜினலி அதை கலட்டுறதுக்கு F2 மைனஸ் F1 என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கணும்? எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். F2 என்ன? பிரஷர் இன்டு ஏரியா, P2 இன்டு A. F1 பிரஷர் இன்டு ஏரியா, P1 இன்டு A இஸ் ஈக்குவல் டு. இப்ப ஏன் விளையாடுங்க? P2 minus P1 into A is equal to mg. அப்ப P2 minus P1 என்ன போடுவீங்க? half rho v square into A is equal to mg. இப்ப சொல்லுங்க, V தானே வேணும்.
V squared is equal to 2 மேல போகும் 2mg over OA. இப்ப அதுக்கு ரூட் எடுத்துட்டீங்கன்னா square root of 2mg over OA. விளங்குதா? இப்ப இதே கன்செப்ட் தான் இதுக்கு. என்ன இது? என்ன இது? சரி, இப்ப இந்த பிளேன் வந்து என்ன செய்யுது? ரன்வேல ஓடுது. ஓடேக்க இது மேல கிளம்புறது எப்படி? இதே கன்செப்ட் தான். அந்த ஆர்வத்தை கேட்க விங்ஸ் இல்லையான்னு இந்த போட்டுட்டோம் இல்ல. சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்வி ஒன்றது லைட்டா. மேஸ் எம் இது என்ன? பலித பரப்பு, எஃபெக்டிவ் ஏரியா. பலித பரப்பு, எஃபெக்டிவ் ஏரியா நான் என்னன்னு விளங்கப்படுத்தல. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. பலித பரப்பு ஏ. டயக்ராம் போட்டீங்களோ? இப்ப இதுல என்ன நடக்கும்னா, இங்க இருந்து வர்ற யார் இருக்கல்ல, இங்க இருந்து யார் என்ன விமானம் இப்படி கோயக்கு என்ன செய்யும்டா, இந்த யார் வந்து இப்படி என்ன செய்யும்? அப்ப இவ்வளவு ஏரியாக்குள்ளால வர்ற யார் இங்க வந்து ஒரு சின்ன ஏரியாக்குள்ளால விளையாடுவோம். இங்க இந்த பிளைட்டுக்கு முன்னால இவ்வளவு ஏரியாக்குள்ளால வர்ற யார் வந்து இங்கால போய் சின்னதா போகும். எஸ்ஏல வந்து இதைத்தான் கேட்பான். பிளைட்ல வந்தா இவ்வளவு ஏரியாக்குள்ள வர்ற யார் வந்து இதுக்குள்ள போகுது. நான் இப்ப சும்மா எக்ஸாம்பிள் காட்டி தரேன். இது இந்த cross sectional ஏரியா 5A, இது இந்த cross sectional ஏரியா A எழுதுறேன். ஆனா இல்ல, அதை விட சரியான சின்ன விமானத்தை யோசிச்சு பாருங்க, எங்களை விட பெரிய ஹைட். இங்க போய்க்கு இவ்வளவு ஒரு சின்ன ஹைட்டுக்குள்ள போகும். இந்த விமானம் வந்து V என்ற ஸ்பீடோட போகும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வைங்க எக்ஸ் அண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் வைங்க Y அண்ட். இப்ப கேள்வி எழுதுவோம். முதலாவது கேள்வி எழுதுவோம். எழுதுங்க. புவி சார்பாக, இங்கிலீஷ் மீடியம் சொல்றேன் நான், ஒரு தமிழ் மீடியம், புவி சார்பாக புள்ளி எக்ஸில் உள்ள வழியின் வேகம் யார்? புவி சார்பாக புள்ளி எக்ஸில் உள்ள வழியின் வேகம் யார்? Find the speed of air at x relative to earth. Find the speed of air relative to earth at point x.
Find the speed of air related to Earth at point X. புள்ளி X இல் புவி சார்பாக வழியின் வேகம் யாது? யா என்ன வேண்டாம்? அவன் விமானம் தான் இயங்குது, வழி ஓய்வில் இருக்குது. இந்த வழியின் வேகம் என்ன? பூமி சார்பா 0. இது இயங்காது. இவர் போகைக்கு இவர் சார்பா தான் வருது. ஓகே, அங்க இருக்கிற யார் இயங்கையில் என்ன இருக்கு? ரெஸ்ட்ல இருக்குது. இதுதான் ரிமூவ் பண்ணது. இது ரெஸ்ட்ல இருக்கப்ப ரிலேட்டிவ் டு எர்த், ரிலேட்டிவ் டு பிளேன், பிளேன் சார்பா தான் என்ன செய்யுது? இது யார் இங்க வருது? இவர் சார்பா இங்க வருது. ஆக்சுவலா இங்க யாரும் என்ன செய்யுது? ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஸ்பீட்? velocity of air related to x related to earth என்னன்னு கேட்டீங்கன்னா 0. விமானம் தானே இயங்குது, அதுக்கு முன்னால பின்னால இருக்கிற யாரெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த யார் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, முன்னுக்கு இருக்கிற யார் அப்படியானே இருக்கும். எங்க என்ன இயங்குறது? இதுதான் வருது. இது வரைக்க இதுல இருக்கிற யார் என்ன செய்யும்? அப்படியானே இருக்கும். இதுக்கு தூரத்துல, இதுக்கு முன்னுக்கு, தொலைவில், விமானத்துக்கு முன்னால இது இருக்குது, தூரத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற யார் எப்படி இயங்குது? அது ரெஸ்ட்ல இருக்கிறது தான் இருக்கு. அப்ப velocity of air related to earth வந்து 0. அப்ப பி பாட்டு எழுதணும். பி பாட்டு எழுதணும். புள்ளி எக்ஸில், புள்ளி எக்ஸில் விமானம் சார்பாக வழியின் வேகம் யாது? புள்ளி எக்ஸில் விமானம் சார்பாக வழியின் வேகம் யாது? Find the speed of air related to the plane at point X. Find the speed, give the speed of air related to the plane at point X. Yeah. அது இப்ப சொல்லுவீங்க. ஏன் ரெஸ்ட்ல இருக்குது? ரிலேட்டிவ் டு த பிளேன், பிளேன் சார்பா கேட்கலாம். பிளேன் சார்பான பிளேனை நிப்பாட்டும். சோ நிப்பாட்டுறதுக்கு விஏ கொடுத்தா இங்கேயும் விஏ கொடுக்கணும். அப்ப என்ன? வி இந்த படம் வெலோசிட்டி என்று கேட்டபடியா டிரெக்ஷனையும் கொடுத்த பழகும். அடுத்த சீப்பா, சீப்பாடு இல்லைங்க. வையில், வையில் விமானம் சார்பாக வழியின் வேகம் யாது? வையில் விமானம் சார்பாக வழியின் வேகம் யாது? Find the speed of air. வேகத்தை காண்கன்னு சொல்லலாமா? காண்க. வையில் வழியின் விமானம் சார்பாக வழியின் வேகத்தை காண்க. Find the speed of air related to the plane at point Y. என்னது வரும்? A1 B1 இல்லையா? B1 சார்பா போடுறோம். அப்ப A1 B1 is equal to A2 B2. காண்கன்னு சொல்லிட்டாருல்லோ, இப்ப நேர எழுதக்கூடாது. ஃபைண்ட் கேட்டா காண்க, ஃபைண்ட் த வெலோசிட்டின்னு சொல்லிட்டாருல்ல, அப்ப எப்படி வந்தேன்னு எழுதி காட்டணும். அப்ப ஈக்குவேஷனை போடுறீங்க. அப்ப என்ன? இங்க 5V 5A into V, இங்க A into அதான் காணணும், V நோட்னு போடணும். அல்ல VY என்று போடுவோம். AA போனா VY என்ன? 5. இந்த பக்கத்தால 5. இப்ப புள்ளி செட்டில கீழுக்கு புள்ளி செட்டுன்னு போடும். இந்த பாயிண்ட்ல விமானத்தின்
வழியின் வேகம் என்ன? விமானம் சார்பா வழியின் வேகம் என்ன? நான் எழுதியல என்னன்னு சொல்லுங்க. விமானத்துக்கு கீழே விமானம் சார்பா வழியின் வேகம் என்ன? ஏன் கீழுக்கு இருக்கிற வழி இயங்காது, ரெஸ்ட்ல இருக்கும். விமானம் சார்பாண்டேக வி ரிலேட்டட் டு த பிளேன் என்ன? வி. ஓகே, அப்ப வெளியின் தத்துவம் போடுங்க, கவனமா இருக்கணும். இப்ப அடுத்தது போடுங்க, டி பார்ட். இப்ப நான் கேள்வி எழுதுறதுக்கு ஈஸியா, இங்க இருக்கிற பிரஷரை P1 என்று போடுறேன், கீழுக்கு இருக்கிற பிரஷரை P2 என்று போடுறேன். அப்ப P1 மைனஸ் P2 மைனஸ் P1 என்று கேட்கிறேன். P2 minus P1. Find the pressure difference P2 minus P1. என்ன அமுக்க வித்தியாசம் P2 minus P1 காட்டு. ஒரு கேள்வி சொல்லி எப்படிதான் சொல்ல, விமானத்துக்கு மேலேயும் கீழேயும் உள்ள அமுக்கங்களின் வித்தியாசம் யாது? Yeah. Find the pressure difference P2 minus P1. எங்க அமுக்கம் கூட, கீழுக்கு தானே வேகம் குறைய, மேலுக்கு வேகம் கூட. அமுக்க வித்தியாசம் என்ன? P2 minus P1. Pressure difference. காலாமோ அடுத்து அழிக்கிறதுக்கு முதல் அப்ப இது ஒரு நிப்பாட்டி என்னை இருக்க பாருங்க, இதுல ஒரு விஷயத்த சொல்லணும்னு மறந்துவான். நீங்களும் கேட்கல, நீங்க கேட்பீங்க நான் சொல்லுவோம்னு கடைசியா சொல்ல வச்சா நீங்களும் கேட்கல, நானும் சொல்லல. என்ன போன கிளாஸ் பாக்க சொன்னான், பெர்னூலிஸ் பிரின்சிபல் எப்ப அப்ளை பண்ணலாம்? பெர்னூலிஸ் பிரின்சிபல் எப்ப அப்ளை பண்ணலாம்னு சொன்னாங்க, ஒரே ஸ்ட்ரீம் லைன்ல ஒரே அருவிக்கோட்ல பயன்படுத்தலாம், மேலையும் கீழையும் பயன்படுத்தலாம். மேலுக்கும் கீழுக்கும் பயன்படுத்த இயலாது. இப்ப எப்படி பயன்படுத்தினீங்க? இங்க இருக்கிற யார் இங்க அதிர்ஷ்டம், அங்க போறது அங்கால போகும். அந்த யாருக்கும் இந்த யாருக்கும் இடையில தொடர்ச்சியே இல்லை, மேல இருக்கிற யாருக்கும் கீழே இருக்கிற யாருக்கும் இடையில தொடர்ச்சியே இல்லை. எப்படி வெளி சத்தத்தை பயன்படுத்துறீங்க? நீங்க கேள்விகளை கேட்க மாட்டீர்கள் என்றபடியால் நான் எதை செய்தாலும் சரி என்றே நினைப்பீங்க. மேத்ஸ்ல தொடர்ச்சி இல்லாத ஒன்றுக்கு பயன்படுத்தலாது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்களா, அவன் யார் இங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து போய் இப்படியே தூரத்துல என்ன செய்யும், ரிலீஸ் ஆகும். தொலைவில் போய் ரிலீஸ் ஆகும் எல்லாம். இந்த இடத்துல வி அங்கால போனோம்னா சீரோ, யாரோட மிக்ஸ் ஆனோன்னு அட்மாஸ்பியரோட கலந்தோன்னு சீரோ. இந்த இடத்துல என்ன பிரஷர் இருக்குது, ஹை வெலோசிட்டி சீரோ. இப்ப நீ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வெளி சத்தத்தை போடலாம் எல்லாம், இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு. ஓம் சொல்லுங்க, இதுக்கும் இதுக்கும் இது தொடர்ச்சி தானே, போடலாம் எல்லாம். அப்ப இதே பாயிண்ட் தான் இது, இந்த பாயிண்டும் இந்த பாயிண்டும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ், சர்வசமனான புள்ளிகள். அதுக்காண்டிதான் இதுல வளிமண்டல அமுக்கம் தந்தனா. யோசிச்சு பாரு, கேள்வியில சம்பந்தமே இல்ல வளிமண்டல அமுக்கம். ஏன் அதுக்கு வளிமண்டல அமுக்கம் தந்தனான்? அந்த கன்செப்ட் எடுக்கிறதுக்காண்டி. இங்க இருக்கிற பாயிண்டும் இங்க இருக்கிற பாயிண்டும் எப்ப ஒன்றா இருக்கும், இதுல இருக்கிற பிரஷர் இங்க இருந்தா வெலோசிட்டி ஜீரோ, வை. இப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டையும் ஒரே மாதிரி எடுக்கலாம் இல்ல? என்ன சொல்றீங்க, விளங்கிச்சா? ஓகே, ரைட். அப்ப சொல்லுங்கடா, இங்க இங்கே அதே கதை தான். என்ன செய்ய போறேன், கீழுக்கும் மேலுக்கும் பெர்லின் தத்துவத்தை போட போறேன். Y and Z இல்ல, பெர்னுலியின் தத்துவப்படி. டேய், வைக்கும் செட்டுக்கும் போடுறேன்னா ஆக்சுவலா கண்டினியூஷன் ஒன்று இல்ல. அப்ப எப்படி போடுறேன், இந்த பாயிண்டும் இந்த பாயிண்டும் சேம், எக்ஸும் செட்டும் ஆல்மோஸ்ட் சேம். இங்கேயும் வி இங்கேயும் வி.
அப்ப எக்ஸுக்கும் வைக்கும் தான் போடுறேன். இந்த எக்ஸ் வந்து செட்டா இருக்கு. ரெண்டு ஒன்றரை வழியா செட்டுக்கும் வைக்க போறோம். விளங்குதா? ரைட். இப்ப வெளிந்தத்தை போட்டா இங்க என்ன வரும்? வையில் என்ன வரும்? P1 பிளஸ் ஹாஃப் ரோ டென்சிட்டி ஆஃப் ஏர் தரணும். வழியின் அடர்த்தி ரோ தருவார். So rho v square. V வந்து என்ன? 5v is equal to இங்க P2 plus half rho v square. அங்க வேகம் இருக்கு v. ஏன் ரிலேட்டிவ் டு பிளேன்ல போடுறோம். இங்க 5v என்ன, இங்க v. இது எங்க பண்ணுவோம்? இந்த P வேணா பண்ணுவோம். அப்ப இது half rho into 25v square minus அது வந்து half rho v square is equal to P2 minus. அது இங்க எழுதினா P2 minus P1 is equal to half rho v square எடுத்துட்டா 24. அப்ப 12 rho v square. So P2 minus P1 12 rho v square. இல்ல டீப்பா ஈப்பா ஈப்பா இல்லைங்க என்னது? விமானத்தில் தொழிற்படும் உயர்த்து விசையை காண்க. விமானத்தில் தொழிற்படும் உயர்த்து விசையை காண்க. Find the uplift force acting on the plane. Find the uplift force acting on the plane. விமானத்தில் தொழிற்படும் உயர்த்து விசையை காண்க. இப்ப இங்க பாருங்க, இதுதான் உயர்த்து விசை. அப்ளிக் போர்ஸ்ன்றீங்க. இந்த பிரஷரால மேலுக்கு ஒரு போர்ஸ் வரும். இந்த P2ன்றதால மேலுக்கு ஒரு போர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த P1 கீழுக்கு ஒரு போர்ஸ் வரும். ரிசல்டன்ட் போர்ஸ் என்ன? F2 minus F1. இதுல உண்மையா இந்த பிரஷர் எப்படி இருக்கு? ஒவ்வொரு டிரெக்ஷன்ல இருக்கு. மேல இருக்கிற P1 ஒவ்வொரு பக்கத்தால இருக்கும். இப்ப நாங்கள் எந்த ஏரியாவை போடுறது? அதுக்குதான் வேலித பரப்பு. என்ன நீங்க இதுக்கு நிலைக்குத்தா வர்ற அமுக்கத்தை தான் பாக்குறீங்க. வெர்டிகலா இருக்கிற பிரஷர் தான் பாக்குறீங்க. அப்ப இது இந்த வெர்டிகல் கிராஸ் செக்ஷன் என்னவோ இந்த பிளேன் வெர்டிகல் சாரி ஹொரிசாண்டல் குறுக்குவெட்டு இருக்குல்ல, நீங்க வெர்டிகலா பாத்தீங்கன்னா என்ன ஷேப் தெரியும்? குறுக்குவெட்டு கிராஸ் செக்ஷன் இருக்கு தானே, அதுதான். இப்படி கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட. இதுதான் இந்த குறுக்குவெட்டு. இப்ப மேல இருந்து பார்த்தானே கீழே இருந்து பார்த்தானே ஒரே ஷேப் தானே. இந்த ஏரியாவுக்கு தானே என்ன பெயர்? பலித பரப்பு, எஃபெக்டிவ் ஏரியா. அப்ப என்ன நேர தெரியல பரப்பு, அதுக்குதான் போடுவீங்க. அந்த எஃபெக்டிவ் ஏரியாவாலதான் பிரஷரை பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க உயர்த்து விசை என்ன? மேலே இருக்கிறது F2 minus F1. Uplift force is equal to F2 minus F1. F2 என்ன? So pressure into area. Uplift thrust இல்ல, uplift ன்னு சொல்லுவோம், உயர்த்து விசை. P2 into A minus P1. அப்ப P2 minus P1. P2 minus P1 என்ன போடுவீங்க? 12 rho v square. இதான இப்ப விமானம் எழுப்புறதுக்குரிய மினிமம் ஸ்பீட் கேட்டா என்ன செய்வீங்க? விமானம் எழுப்புறதுக்குரிய மினிமம் ஸ்பீட் கேட்டா என்ன செய்வீங்க? இந்த உயர்த்து விசை mgக்கு ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும்? இந்த உயர்த்து விசை mg விட கூடினா மேல போயிடும் இல்லையா?
எம்ஜியை விட குறைவா இருக்க கீழே நிற்கும். இந்த ஸ்பீடை கூட்டி கூட்ட 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 என்ன நடக்கும்? இது கூடும், கூடும், ஸ்பீட் கூட கூட. அப்ப ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்? எம்ஜியை தாண்டேக்க மேலகலாம். அப்ப மினிமம் வெலோசிட்டி என்ன செய்வீங்க? எம்ஜி ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் ஏக்கு ஈக்குவேட் பண்ணிக்க வர்ற வீதான என்ன? மினிமம் ஸ்பீடா இருக்கு. ஐடியா விளங்குதா உங்களுக்கு? கேட்டா இப்படி ஒரு எஸ்ஏ கேட்டுதான் கேட்பான். வேணுலியில கேட்டா விளங்குதா?